மனிதர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பலதரப்பட்ட காரணங்களுக்காக வேண்டி போர்கள் உலகத்திலே ஏற்படுகின்றன. இப்ப அண்மை காலத்துல இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள இந்த முன்னறிவிப்புகளை பொறுத்தளவு மூடலாம் நடைபெறுவதல்ல, ரத்தின சுருக்கமாக நேரடி வார்த்தைகளால் சொல்லக்கூடியவைகள். சித்தன் 6 விஷயங்களை எண்ணிக்கொள். பைன யதை சாஅதி, கியாமத் நாள் வருவதற்கு முன்பதாக 6 விஷயங்களை எண்ணிக்கொள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முதலாவதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை யஹூத் என்று அழைக்கவில்லை. அவரை தொடர்ந்து வரக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தன்னுடைய யஹூதியாக அறிவித்தாரா? அறிவிக்கவில்லை. அவர்கள் முஸ்லிம்களாக. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் பேரில் கிறிஸ்தவம் என்ற ஒரு மார்க்கம் புதிதாக உருவாகி கிறிஸ்தவத்துக்கு எதிராக, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக இருப்பவர்கள் அங்கிருந்து துரத்தப்பட வேண்டும் என்று சொல்லி மொத்த யூதர்களையும் சும்மா பூமியை தொன்னா புதையல் இருக்கு, நம்ம நாட்டில இருக்குது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அவன் அதிசய மனிதனான அல்லாஹ் சோதனைக்குள்ளாக்க வச்சிருக்கிறான். புதையலை கிளப்பணும்னா புதையல் கிளம்பும். மக்கள் கிட்ட கேட்பான், இது சாத்தியமா? சாதாரண மனிதனுக்கு சாத்தியமா? இல்லதானே? அப்ப நான் அல்லாஹ் தானே ஏத்துக்கோன்றான். மக்கள் அதை நம்பி போவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று கொள்மிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், உலகளாவிய அளவில் பலவிதமான போர் முனைகளை நாம் சந்தித்து வருகிறோம். மனிதர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பலதரப்பட்ட காரணங்களுக்காக வேண்டி போர்கள் உலகத்திலே ஏற்படுகின்றன. இப்ப அண்மை காலத்துல இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள ஒரு போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சாரார் இந்தியாவுக்கு தாக்குதல் நடத்தினாங்க என்று சொல்லி ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் தாக்கக்கூடிய விதத்துல இந்தியா ராணுவம் பாகிஸ்தானோடு ஒரு யுத்த களத்துல இருக்கிறாங்க. அதே நேரத்துல காலாகாலமாக கிட்டத்தட்ட ஒரு 70 வருடத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு போர் தான் பாலஸ்தீனத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராக இருக்கிறது. அது உண்மையிலே முஸ்லிம்களுடைய சொந்த நிலத்தை அபகரித்த ஒரு யூத இனம் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி பாலஸ்தீனர்களை தினசரி கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க, சிறுவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க, பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கின்ற நேரத்துல நம்முடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டு, இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது? ஏன் முஸ்லிம்கள் இந்த மாதிரி சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள்? ஏன் இந்த உலகத்துல இந்த மாதிரி அநியாயம், அராஜகம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நம்முடைய மனங்களுக்குள்ளே ஒரு கவலை, பெருங்கவலை ஏற்பட்டு அதை தாங்க முடியாத அளவுக்கு ஒரு சில பேர் விபரீதமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக நாம் கிளம்பணும் என்று சொல்லி சில பேர் இந்த நாட்டுல கூட யூதர்கள் யாராவது வாழ்ந்தாங்க என்று சொன்னா அவர்களுக்கு எதிராக கூட செயல்படணும் என்ற அளவுக்கு ஒரு சில கட்டங்கள்ல அத்துமீறி செல்லக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். உண்மையிலே அந்த பாலஸ்தீனத்துல நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கின்ற நேரத்துல ஈரமுள்ள எந்த நெஞ்சமாக இருந்தாலும் கவலைப்படாம இருக்க முடியாது. ஏண்டா அந்த மாதிரி அளவுக்கு தான் ஒரு கொடுமையான முறையில சிறுவர்கள், குறிப்பாக கடந்த
1.5 வருட காலத்துல 18 மாதங்கள்ல மாத்திரம் 10,000க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நிறைய கட்டிடங்கள், கட்டிட குவியல்கள் மாத்திரம் எத்தனையோ பில்லியன் தொன்கள் கட்டிட குவியல்கள் மாத்திரம் இருப்பதாக அறிவிக்கிறாங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு அந்த மனிதர்கள் துயரத்தில் இருக்கிறாங்க. ஆனா இப்படி எல்லாம் நடைபெறுகிறது என்று சொன்னா இறைவன் ஏன் இதை பார்த்து கொண்டிருக்கிறான், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றெல்லாம் சில பேர் இறைவன் மீதே சில கேள்விகள் எழுப்பக்கூடிய அளவுக்கு வரம்பு மீறுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதனால இந்த கியாமத் நாள் நெருங்குகின்ற நேரங்கள்ல எப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இந்த உலகத்துல ஏற்படவிருக்கிறது, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி உள்வாங்கிக் கொள்ள சொன்னாங்க, எப்படி ஈமான் கொள்ள சொன்னாங்க, அது எந்த மாதிரி எல்லாம் நிகழும் என்பதை நாம் எப்படியெல்லாம் நாங்கள் அதை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளணும் என்பதை பற்றி சில செய்திகளை இன்றைய தினம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பதாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான தூதர் என்பதனால, இறுதி தூதர் என்பதனால அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலவிதமான முன்னறிவிப்புகளை செய்ய வச்சிருக்கிறார். கியாமத் நாள் நெருங்குவதற்கு முன்பதாக என்னென்னலாம் நிகழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதரூடாக சொல்ல வச்சிருக்கிறார். அப்படி சொன்ன முன்னறிவிப்புகள்ல பலதரப்பட்ட முன்னறிவிப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நடந்திருக்குது. ஒரு சில முன்னறிவிப்புகள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு உடனடியாக நடந்திருக்கிறது. ஒரு சில முன்னறிவிப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில முன்னறிவிப்புகள் நிகழ வேண்டிய நிலையில் இருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கின்ற நேரத்துல நம்முடைய ஈமான் எப்படி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளராக இருந்தார்கள் என்பதை நாம் உறுதியாக நம்புவதற்கு ஒரு காரணியாக இதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுடன், மறுமை நாள் நெருங்கும் பொழுது இந்த உலகம் ஒரு நாள் அழியப் போகிறது, அதற்கு முன்பதாக கண்டிப்பாக இந்த நிகழ்வுகள் நிகழும் என்பதையும் நாம் உறுதியாக ஈமான் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முன்னறிவிப்புகள் செஞ்சு அது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றதை நிகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அதை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, அதை நாங்க சரியா விளங்கினோம் என்று சொன்னா, எதிர்காலத்துல நடக்கவிருப்பதாக சொன்ன முன்னறிவிப்புகளும் கண்டிப்பாக நிகழும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து யாருக்கும் இருக்காது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஆரம்ப காலத்துல உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டாங்க, மிகவும் கொடூரமான பிரச்சனைகள் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. நபி தோழர்கள் எல்லாம் நிம்மதியா ஒரு முஸ்லிமா வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கல. முஸ்லிம் என்று சொன்னாலே பலவிதமான எதிர்ப்புகள், கொலை மிரட்டல்கள், ஊர் நீக்கங்கள், அடிகள், உதைகள் எல்லாமே கிடைச்சிச்சு. பொருளாதார தடைகளை விதித்தார்கள். இந்த மாதிரி நேரத்துல ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே ஒரு நிழலிலே இருக்கின்ற நேரத்துல சொல்றாங்க, அலா தஸ்தன்சிருலனா, அல்லாஹ்வின் தூதரே நமக்காக நீங்க அல்லாஹ்வுடைய உதவியை வேண்ட மாட்டீர்களா? அலா தது அல்லாஹ் லனா, அல்லாஹ்விடத்திலே நமக்காக பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா என்று கேட்டார்கள். அந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க அவசரப்படாதீங்க, நீங்க வந்து அவசரப்பட வலா கின்னக்கும் தஸ்தஅஜிலுன், நீங்கள் ஒரு அவசரப்படுற சமூகமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு முன் சென்றவர்கள் ரம்பங்களால் பிளக்கப்பட்டார்கள், இரும்பு சீப்புகளால் வாரப்பட்டார்கள் என்ற அந்த செய்தியை சொல்றாங்க. இது சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, லை திம்மன் ஹாதல் அம்ர அத்தா யஸீரர் ராகிபு மின் ஸன்ஆஹ இலா ஹலரல் மௌத். நீங்க வந்து கியாமத் நாளை, இந்த உலகத்துல எதிர்காலத்துல நிலைபெறக்கூடிய இறுதி நாளை நீங்கள் எதிர்பார்ப்பதாக இருந்தால் அதற்கு முன்பதாக அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் ஒரு நிலையை அடைவீர்கள், பாதுகாப்பான ஒரு நிலையை அடைவீர்கள். எந்த அளவுக்கு பாதுகாப்பான நிலை என்று சொன்னால், ஹத்தா யஸீரர் ராகிபு மின் ஸன்ஆஹ இலா ஹலரல் மௌத், ஸன்ஆவிலிருந்து ஹலரல் மௌத் வரைக்கும் ஒரு பயணி எந்த ஒரு அச்சம் இல்லாமல், லா யஹாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்ச மாட்டார். அவிதேபு அல்லது ஓநாய்கள் இடையிலே பாதையிலே அவர்களுக்கு தீங்கிழைக்கும் என்ற அச்சம் இருக்குமே தவிர மற்றபடி மனிதர்களால் எந்த ஒரு தீங்கும் வராத முழுமையாக அபிநயிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக உருவாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எப்ப சொல்றாங்க? மொத்தமா அடி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல சொல்றாங்க. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாத ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்குவான் என்று சொல்றாங்க.
அந்த நேரத்துல சனா என்பது யமன் நாடு. அந்த நேரத்துல யமன் என்பது இஸ்லாமிய ஆளுகைக்குள்ள இருக்கல. மக்கால தானே இது சொல்றாங்க, கொஞ்சம் பேர் தானே ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல சொல்றாங்க யமன் நாடு கைப்பற்றப்படும் என்றாங்க, யமனிலே இஸ்லாம் வரும் என்றாங்க. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலத்திலே சொல்றாங்க ஈமான் என்பது யமன்ல இருக்குதுன்றாங்க. யமன் நாட்டுல தான் ஈமான் அதிகரிக்கும் என்றார்கள். ஈமானுக்கு அடையாளமே யமன் நாடு என்றாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாத்தின் மீது உறுதி கொண்ட ஒரு சாரார் யமன் நாட்டிலே தோன்றுவார்கள் என்ற அளவுக்கு. இன்னும் சொல்ல போனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல் யமானி என்றுவாங்க. யமானி என்று சொன்னால் யமன் நாட்டை சேர்ந்தவர். யமனை சேர்ந்த அபூ ஹுரைரா அவர்கள் இஸ்லாத்திலே பலவிதமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முஹத்திஸாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகுது என்று சொன்னா இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு அது நிகழ்ந்தது. அதே போன்று இன்னும் பல செய்திகளை ரசூலா சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்துல இருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ் ஒரு கூடாரத்துல தங்குறாங்க. அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க. கால அத்தைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸ்வதி தபூக், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போர்ல இருக்கிற நேரத்துல நான் போனேன். வஹுவ ஃபீ குப்பத்தின் மின் அதமின், ரசூலுல்லாஹ் ஒரு கூடாரத்திலே தோல் கூடாரத்திலே இருந்தார்கள். அந்த நேரத்தில் என்னிடம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஓ உதுக் சித்தன், 6 விஷயத்தை எண்ணிக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதாவது இந்த மூடலா சொல்றது இல்ல, இந்த முன்னறிவிப்புகளை பொறுத்தவரை மூடலா நடைபெறுவது அல்ல, ரத்தின சுருக்கமாக நேரடி வார்த்தைகளால் சொல்லக்கூடியவைகள். சித்தன் 6 விஷயங்களை எண்ணிக்கொள். பைன யதை ஸாஅதி, கியாமத் நாள் வருவதற்கு முன்பதாக 6 விஷயங்களை எண்ணிக்கொள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முதலாவதாக மௌத்தி, எனது மரணம் என்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுவார்கள் என்பதை, நபிகளாரும் ஒரு மனிதர் தான், மனிதர்களில் ஒரு புனிதராக இருப்பார், ஆனால் ஒரு மனிதர் தான், அவர்களுக்கு மரணம் நிகழும், அதுதான் முதலாவதாக கியாமத்துக்கு முன்பதாக ஏற்படும் என்றதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது பொதுவா எல்லா மனிதர்களும் மரணிக்க கூடியவர்கள் என்ற வகையில கூட ஈமான் கொள்வாங்க. ஏன் அந்த சமூகத்துக்கு சொல்றாங்கன்னு சொன்னா அந்த சமூகத்துல ஒரு சாரார் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் மரணிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மேல ஒரு முஹப்பத்தோடு வாழ்ந்தார்கள். அது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை என்று கூட ஒரு சர்ச்சை கிளம்புகிறது. அந்த அளவுக்கு இருக்கிறதுனால முன்கூட்டியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நான் மரணித்து விடுவேன், என்னுடைய மரணம் கியாமத்துக்கு முன்பு ஏற்படும். இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சும்ம ஃபத்ஹுல் பைத்துல் மக்திஸி, பைத்துல் முகத்திஸ், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சில விஷயங்களை சொல்றாங்க, அது பிறகு சொல்றேன். அப்ப பாலஸ்தீனம் என்பது வெற்றி கொள்ளப்படும் என்றாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் இறை தூதராக வந்த காலத்துல பாலஸ்தீனம் முஸ்லிம்களுடைய கைவசத்தில் இருக்கவில்லை, அது வேறொரு சாரார் கிறிஸ்தவர்களுடைய கைவசத்தில் இருந்தது. ஆனா பாலஸ்தீனம் அப்படின்னா முஸ்லிம்களுடைய பூமி இல்லையா, முஸ்லிம்கள் வாழ்ந்த நிலம் இல்லையா என்று கேட்டால் முஸ்லிம்கள் தான் பாலஸ்தீனத்துக்கு உரிமையாளர்கள், அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றுங்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு இறக்கப்படுறாங்க. முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லா பகுதியில தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்றாங்க. காபால தான் முதல் ஆலயம் கட்டப்படுகிறது. அல்லாஹ்வை வணங்குவதற்காக பழமையான ஆலயமாக பள்ளிவாசலாக காபத்துல்லா கட்டப்படுகிறது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 40 வருடங்களுக்கு பிறகு இரண்டாவதாக இந்த பூமியில் கட்டப்பட்ட ஆலயம், கட்டப்பட்ட மஸ்ஜித் என்று சொன்னா பைத்துல் முகத்திஸ் என்றாங்க. யாரு கட்டினா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கட்டுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை சுற்றிப்புறத்துல மக்கால வாழ்ந்துட்டு 40 வருடங்களுக்கு பிறகு பாலஸ்தீனத்தை நோக்கி போறாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தான் போறாங்க. 2 பேரும் போய் பாலஸ்தீனத்துல வாழ்றாங்க. அங்கே பைத்துல் முகத்திஸை அவர்கள் கட்டி எழுப்புறாங்க. அப்ப இந்த முஸ்லிம்களுடைய நம்பிக்கையில முதல் மனிதராக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட எல்லா நபிமார்களும் முஸ்லிம்கள் தானே, அதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்குமா? முஸ்லிம் என்ற இன ரீதியா சொல்றேன், இன ரீதியாக பார்ப்பதாக இருந்தாலும் நபிமார்களும் முஸ்லிம்கள் தானே. அப்ப இந்த பாலஸ்தீனம் என்ற பூமி, நபிமார்கள் தான் முஸ்லிம்களும் முதன்மையானவர்கள். பாலஸ்தீனம் என்ற பூமி நபிமார்கள்ல முதன்மையான, நபிமார்களுடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட பூமி. அவர்கள் உருவாக்க குடியிருப்பை உருவாக்குறாங்க. அல்லாஹ் படைத்தது குடியிருப்பை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்குறாங்க. இப்ப முஸ்லிம்களுடைய பழமையான இடமா இல்லையா? அதற்கு பிறகு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், வரலாறுல நிறைய நபிமார்கள் வந்து போறாங்க. ஆனா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபிமார்களுடைய வரலாறு எடுத்துக்கொண்டா
இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க வாழ்ந்தாங்க? பாலஸ்தீனத்துல தான் வாழ்ந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளைகள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுல மீண்டும் குடியேற அளவுக்கு ஒரு நிலைமை வருது. ஏன்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க போய் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தங்க வைக்கிறாங்க. அவர்களுடைய அந்த குடியிருப்பு நடக்குது. அங்க முஸ்லிம்கள் மீண்டும் வாழ ஆரம்பிக்கிறாங்க மக்காவுல. ஆனால் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ச்சியாக எங்க வாழ்ந்தார்கள்? பாலஸ்தீனத்துல தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனத்துல தான் வாழ்ந்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பேர் தான் இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய பேர். அந்த இஸ்ராயில் என்ற பேர்ல தான் பனு இஸ்ரவேலர்கள் என்ற அந்த கூட்டம் உருவாகிறாங்க. பனு இஸ்ரவேலர்கள் தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உருவானார்கள் என்றதை நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற தொடர் வரிசையில பல நபிமார்கள் வாழ்ந்து மரணித்த இடமாக பாலஸ்தீனம் இருந்தது. அதற்கு பிறகு அப்ப முஸ்லிம்களா தானே வாழ்ந்தாங்க, இஸ்லாத்தை தானே கடைபிடிச்சாங்க. அந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை யஹூத் என்று அழைக்கவில்லை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை யஹூத் என்று அழைக்கவில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை யஹூத் என்று அழைக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து வரக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தன்னுடைய யஹூதியாக அறிவித்தாரா? அறிவிக்கவில்லை. அவர்கள் முஸ்லிம்களாக அவ்வளவு முஸ்லிமின், நாங்கள் முஸ்லிம்கள்ல முதன்மையானவர்கள் என்றுதான் அவங்க அறிவிச்சாங்க. அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்தொடரக்கூடிய கூட்டத்தை தான் யூதர்கள் என்று சொல்வோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை உண்மையான வடிவத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள், சஹாபாக்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தொந்தரவு கொடுத்து கஷ்டத்தை ஏற்படுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாறு செஞ்சு கண்களால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்து அல்லாஹ்வை மறுத்தொரு கூட்டம் இருந்தார்கள். அங்கதான் யூதர்கள். மண்ணு செல்வா கேட்டாங்க, வானத்துல உணவு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா மண்ணு செல்வாவை கொடுத்தான். அதை தொடர்ச்சியா கொடுத்த நேரத்துல அது தேவையில்லை, எனக்கு வெங்காயம் வேணும், பூண்டுகள் வேணும் என்று கேட்டாங்க. பருப்பு கேட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், அப்படி என்று சொன்னா உங்களுக்கு பூமியில நீங்க நிரந்தரமா இருந்து விவசாயம் செய்யணும், வானத்துல இருந்து பருப்பு இறக்க முடியாது. அல்லாஹ் நாடினா முடியும். ஆனா அல்லாஹ் ஒரு சட்டம் பண்றான், உங்களுக்கு பருப்பு வெங்காயம் வேணும் என்றா வானத்துல இருந்து இறக்குறதா இருந்தா ரெடிமேடா மண்ணு செல்வாவை அல்லாஹ் இறக்குவான். நீங்க பூமி விளைவிக்கிறது கேட்டா பூமியில எங்கேயாவது விவசாயம் பண்ணணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில இவர்களுக்கு ஒரு நிலம் வேணும். அந்த நிலத்தில் குடியமர்த்துவதற்காகத்தான் பாலஸ்தீனத்தில் மீண்டும் கொண்டு வந்து குடியேறுகிறார்கள், குடியமர்த்தப்படுகிறார்கள். அந்த இடத்திலிருந்துதான் யூதர்கள் தங்களுடைய நிலமாக பாலஸ்தீனத்தை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னோர்கள் யாரு? பாலஸ்தீனத்தில் ஆரம்ப குடிகள் யாரு? முஸ்லிம்கள் தானே. முஸ்லிம்கள் தொடர்ச்சியாக பல நபிமார்களுடைய சந்ததிகளாக வந்து அதற்கு பிறகு யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், அவரும் நபியான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய உறுதிமிக்க தூதர்கள் ஒருவர். அவரும் இஸ்லாத்தை தான் சொன்னார், அவரும் முஸ்லிமாக வாழுமாறு தான் சொன்னார். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? குண்டக்க மண்டக்க சிந்திச்சு எல்லாம் குறுக்கு புத்தியில யோசிச்சு அந்த நாட்டுக்குள்ள எப்படியாவது உட்கார்றாங்க. அதுவும் கூட அந்த நாட்டுக்கு செல்லும் பொழுது கூட பல பிரச்சனைகள், அல்லாஹ்வும் நீங்களும் போர் செஞ்சு அந்த உள்ள அடக்குமுறை செய்தவர்களை அகற்றிவிட்டவர்களுக்கு நடத்தத்தாங்கலாம் இவங்க நிறைய பாடுபடுத்தினாங்க. இப்படிதான் அவர்கள் குடியேறினார்கள். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துக்கு பிறகு தாவூத் நபி வர்றாங்க. அந்த சந்ததிகள்ல தான் வர்றாங்க. யூத இனத்தை சேர்ந்தவராகவே வருகிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அந்த தாலூத் என்ற அந்த பட பிரச்சனை வருது. அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக இருக்கிறாங்க. தாலூத்தை கொலை செய்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிறகு ஆட்சியாளராக வருகிறார். அந்த நேரத்துல மீண்டும் பைத்துல் முகத்திஸை அவர் உருவாக்குறார், புனர் நிர்மாணம் செய்கிறார். பிறகு சுலைமான் நபி வருகிறார். சுலைமான் நபியுடைய காலத்துல பிரம்மாண்டமான கட்டிடக்கலைகள் எல்லாம் உருவாகுகிறது. அதற்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கலை வண்ணத்திலே பைத்துல் முகத்திஸை பிரம்மாண்டமான முறையில் உருவாக்குகிறார்கள். இப்படி முஸ்லிம்களுடைய ஆளுகையில நபிமார்கள் என்று வந்தாலும் முஸ்லிம் என்ற பட்டியல் வருவாங்க. இன ரீதியாக எடுத்தாலும் முஸ்லிம் தான் முதன்மையான இனம். பிறகு யஹூதிகள் என்று அவர்களை அழைத்துக் கொண்டார்கள். இந்த பகுதியை வைத்து ஒரு தீர்க்கதரிசியுடைய பெயரை வைத்து தங்களை யஹூதிகள் என்று அழைத்துக் கொண்டார்கள். இப்படி குடியேறினார்கள். இவர்கள் என்ன செஞ்சாங்க? அவனோட நிலம் என்று வாதிட ஆரம்பிச்சாங்க. இந்த வாதிட்டு அதுல ஆட்சி அதிகாரம் செய்யணும் என்ற ஒரு எண்ணத்துல கடைசி கட்டத்துல யாரெல்லாம் நபிமார்களா வந்தாங்களோ எல்லாரும் கொலை செஞ்சு போட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட இந்த ஆட்சி அதிகாரம் நம்ம கையில வந்துடணும், யாருக்கும் இந்த ஆட்சி அதிகாரம் போயிடக்கூடாது. அதனால பிறகு தன்னை யாரெல்லாம் தீர்க்கதரிசி என்று அறிவிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கொலை செய்யணும் என்று சொல்லி திட்டமிட்டு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக அலைந்தார்கள்.
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக அலைந்தார்கள். இறுதியில ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் கொலை செய்ததாக நினைத்தார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா ஆடு மாறாட்டம் செஞ்சு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்தி கொண்டார். இந்த நிலை ஏற்பட்ட உடனே காலத்துல நடக்கிற கோலங்களை பாருங்க. அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல பேரை வச்சு பாவுல் என்ற ஒருவர் வருகிறார். அவர் என்ன சொல்றாரு, அவர் யூத இனத்தை சேர்ந்த ஒருத்தர் தான், யூதர்களுடைய கைக்கூலி ஒருவர் தான். அவர் என்ன பண்றாரு, நான் இயேசுநாதர் கொண்டு வந்த ஒரு உண்மையான மார்க்கத்தை சொல்றேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர்ல புதிதாக கிறிஸ்தவம் ஒன்றை உருவாக்கி அவர் தனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை உருவாக்கி இயேசுநாதரை வெறுப்பவர்கள் எல்லாம் இந்த நாட்டின் தேச துரோகிகள் என்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செஞ்ச உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த உண்மையான இன்ஜீல் மறைக்கப்பட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் பேரில் கிறிஸ்தவம் என்ற ஒரு மார்க்கம் புதிதாக உருவாகி கிறிஸ்தவத்துக்கு எதிராக ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக இருப்பவர்கள் அங்கிருந்து துரத்தப்பட வேண்டும் என்று சொல்லி மொத்த யூதர்களையும் துரத்தி அடிக்கிறார்கள். அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. கடைசியில எந்த அளவுக்கு வருது என்று சொன்னா, கிறிஸ்துக்கு பின் 325 மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளரான கான்ஸ்டன்டினோபிள் என்பவர், கான்ஸ்டன்டின் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர், அவருடைய ஆளுகைக்குள்ள ஜெருசலம் வருது. அவர் கூட என்ன பண்ணாரு தெரியுமா, யூதர்கள் இங்க நுழையக்கூடாதுன்னு தடுக்கிறார், இங்க வரக்கூடாது என்று விரட்டி அடிக்கிறார். அந்த அளவுக்கு நிலைமை போகுது. யூதர்களுக்கு இப்ப நாடு இல்லாம போகுது, மீண்டும் நாடு இல்லாம அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கொஞ்ச வருட காலம்தான் அந்த பாலஸ்தீனத்துக்குள்ள அவரோட வரலாறு. அதற்கு பிறகு எல்லாம் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். எங்க குணம் நல்லம் இல்ல, மனிதநேயமற்றவர்கள், மிருகங்களாக வாழ்ந்தார்கள். அதான் இப்பயும் காட்டுறாங்க. இப்படிப்பட்ட நிலையில மீண்டும் கிறிஸ்தவர்கள்ல ஒரு அடிப்படைவாத குழு சிலுவை போர் என்று உருவாக்குறாங்க. கிறிஸ்துக்கு பின் 1099ஆம் ஆண்டு அந்த சிலுவை யுத்தம் என்று இதுக்கு வரலாறுல சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் ரோமாபுரியை சுற்றியுள்ள நாடுகளிலும் மிகப்பெரிய அளவு பிரம்மாண்டமான ஆயுதப்படை எடுத்து சிலுவை யுத்தத்தை நடத்தி அவர்களுடைய ஆளுகைக்கு கீழே ஜெருசலம் போகுது. மீண்டும் அவங்க சொல்றாங்க, இது நம்முடைய புனிதத்தலம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இயேசுநாதருக்கு சொந்தமான இடம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 88 வருடங்கள் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அந்த ஆட்சியிலையும் யூதர்களுக்கு இடம் அளிக்கப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகுதான் தூதராக வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக, அதற்கு முன்பாக தூதராக வந்தார்கள். முன்னறிவிப்பு செய்கிறார்கள், எனது மரணத்துக்கு பிறகு பைத்துல் முகத்திஸ் கைப்பற்றப்படும் என்று. இந்த சிலுவை யுத்தக்காரர்களுடைய ஆட்சி பிடியில இருக்கிற காலகட்டத்துக்கு முன்பதாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு நிறைவேறக்கூடிய விதத்தில் கிறிஸ்தவர்களுடைய கையில் இந்த பைத்துல் முகத்திஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்துல அவங்களோட கைக்குள்ள போகுது. என்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிழக்கு மேற்கு புறங்கள் எல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர்ற நேரத்துல அங்கே ஜெருசலத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் தானாக சரணடைந்து இஸ்லாத்துக்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான போர் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி அப்படியே கொண்டு சேர்க்கிறாங்க. ஈனா ஜெருசலத்தை நீங்களே வச்சுக்கோங்க என்று சொல்லி பைத்துல் முகத்திஸ் சாவி கோர்வையை கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில நான் ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைக்கிறான். இப்படி போகுது. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி பைத்துல் முகத்திஸ் விட்டுக் கொள்ளப்படுகிறது. அதற்கு பிறகுதான் சிலுவை யுத்தம் நடக்குது, மீண்டும் கிறிஸ்தவர்களுடைய கைக்கு போகுது. அதற்கு பிறகு மாறி மாறி சலாவுதீன் அய்யூபி அவர்களுடைய காலத்துல முஸ்லிம்கள் கைப்பற்றுகிறார்கள். மீண்டும் 1948ஆம் ஆண்டுல பிரித்தானிய ஆளுமைக்கு கீழே இருந்த அந்த யூதர்கள், பிரித்தானியா அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருந்த யூதர்கள் தனக்கு ஒரு நாடொன்றை உருவாக்கணும் என்று சொல்லி பெல்ஃபர் உடன்படிக்கை என்ற ஒரு உடன்படிக்கையை செய்து மீண்டும் கைப்பற்றிக் கொள்றாங்க. இப்படிதான் போகுது. அப்ப அவங்க நாட்டை பிடித்துக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் போவாங்க என்றது நடக்குது. ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்ச மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பைத்துல் முகத்திஸ் கைப்பற்றப்படுது, மீண்டும் பறி போகுது. மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்திஸ் சம்பந்தமாக ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா, ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, அப்படி இருந்தா அதற்கான சூழல் ஏற்படணுமா இல்லையா என்பதை கவனத்தில் கொண்டு பார்த்தால் ஆச்சரியமான பல செய்திகள் வருகிறது. எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் நெருங்கும் பொழுது ஏற்படக்கூடிய முன்னறிவிப்புகள்ல மிக முக்கியமான ஒன்றா சொல்றாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா துகாத்திலுல் யஹூத, யூதர்களோடு நீங்கள் போர் செய்யும் வரைக்கும் கியாமத் நாள் வராது. ஹத்தா யகூலல் ஹஜரு வராஹுல் யஹூதி,
ஒரு யூதனுக்கு பின்னால் ஒரு கல்லுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு யூதனை பற்றி ஒரு கல் பேசும், யா முஸ்லிம், முஸ்லிமே, ஹாதா யஹூதியுன் வராஹி ஃபக்துலுஹு, எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான், அவனை கொலை செய்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு யுத்தம் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியிலே நடைபெறவிருக்கிறது. அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் என்றால், அதுல ஏற்படக்கூடிய அதிசயங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னா, பேசும் தன்மையற்ற, பேசுவதற்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படாத உயிரற்ற கற்கள் கூட யூதர்களுக்கு எதிராக மாறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அதற்கான ஒரு சூழல் உருவாகணுமா இல்லையா? உருவாகணும். அது கல்லு பேசுற அளவுக்கு வரும் என்று சொன்னா இப்ப நிகழ்ற யுத்தங்களை குறிக்காது. ஆனா கண்டிப்பாக எதிர்காலத்தில் கியாமத் நெருங்கும் போது அது நடக்கவிருக்கிறது. ஏன் இப்படி நடக்கும் என்று சொன்னா, நீங்கள் பாருங்கள், தஜ்ஜாலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. தஜ்ஜால் என்ற ஒரு விசித்திரமான மனுஷன் அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்க. தஜ்ஜாலை பத்தி நிறைய செய்திகள் நம்முடைய அறிவுக்கு கிடைச்சிருக்கும். சுருக்கமா சொல்றதா இருந்தா, அவன் வழக்கன் ஒரு சுருங்கிய நிலையில, வழக்கன் அவன் ஊனமான நிலையில, அது ஒரு உலர்ந்த திராட்சையை போன்று இருக்கும். இடது கண்ணை பொறுத்தளவுல அந்த இடது கண் பச்சை நிறவு கண்ணாடி வச்ச மாதிரி ஒரு பச்சை நிற லென்ஸ்ல தான் இடது கண் இருக்கும். இரண்டு கண்களுக்கு மத்தியிலே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அதை அனைவரும் வாசிக்க கூடியதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போன்று தஜ்ஜால் என்பவன், அப்ப விசித்திரமான ஒரு மிருகம் என்று நினைச்சிடக்கூடாது. தஜ்ஜால் என்பவன் ஒரு சிவந்த மனிதன், ஒரு வெள்ளைக்காரனாக இருப்பான். தஜ்ஜால் என்பது ஒரு சிவப்பு மனிதர். வெள்ளைக்காரன சிவப்பான ஆக்கலன்னு சொல்லுவாங்க தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஒரு சிவப்பு மனிதராக இருப்பான். அதே போன்ற ஒரு திடகாத்திரமான உடம்புள்ள ஒருவனாக இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முன்னறிவிப்புகள் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட மிக கவனிக்க வேண்டிய முன்னறிவிப்பு என்னடா, தஜ்ஜால் என்பவன் யூத இனத்தை சேர்ந்தவனாக இருப்பான். தஜ்ஜால் வரக்கூடிய இனம் எது? யூத இனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யக்தஉ தஜ்ஜாலு மின் யஹூதி அஸ்பஹான 70000 அலைஹிம் தவாலிஸ. தஜ்ஜாலை யூதர்களில் 70000 பேர் பின்தொடரக்கூடிய நிலையில் அஸ்பஹான் என்ற பகுதியில் இருந்து தஜ்ஜால் வெளிப்படுவான். இன்னொரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? இந்த அஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய இடம் இப்ப எங்க இருக்குது தெரியுமா? ஈரான்ல இருக்குது. ஈரான் யாரு தெரியுமா? பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக யூதர்களுக்கு எதிராக இப்ப போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் நாடு என்று சொல்ல முடியாது, உலகளாவிய அளவில் சொல்லிக் கொள்ளலாம். ஆனா இஸ்லாமிய வட்டத்திலிருந்து சொல்லலாம், ஷியாக்கள் அவங்க இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். ஈரான் நாட்டுல இன்னும் ஒரு நகரமாக அஸ்பஹான் என்ற நகரம் இருக்குது. வேணுமெண்டா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி பார்த்தேன், அஸ்பஹான் இருக்குதாங்க, இருக்குது. ஈரான்ல அஸ்பஹான் இருக்குது. யூதர்களுக்கு எதிராக இன்று உலகத்துல சவுதி அரேபியா பேசுதோ இல்லையோ ஈரான் பேசுது. ஆனா அதே ஈரானுக்குள்ள யூதர்களில் 70000 பேர் பின்தொடரக்கூடிய நிலையில் தஜ்ஜால் வெளிவருவான் என்று சொன்னா என்னமோ நடக்குதா இல்லையா? இப்ப வெளி தோற்றத்துல காட்டுறது போரா அல்லது ஒரு மாயையா? ஒரு சண்டையை காட்டுறாங்களா? யூதர்களுக்கு எதிரானதா காட்டுறாங்களா? யூதர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஆதரவு இருக்கிறதா? அல்லாஹ் அலம். அதை ஊடுருவி பார்ப்பதற்கு நமக்கு சக்தி இல்லை, மறைவான ஞானம் இல்லை. வெளிப்படையா இப்ப விளைவது எதிர்ந்து அவ்வளவுதான், அதை நம்பிட்டு போகணும். ஆனா அந்த நாட்டு இஸ்லாமிய நாடு என்றான், கடுமையா நிக்கிறான், யூதர்களுக்கு எதிராக நிக்கிறான். ஆனா அந்த நாட்டுக்குள்ளே யூதர்கள் 70000 பேர் படை வருதுண்டா சாதாரண மக்கள் இருக்க மாட்டாங்களா? தஜ்ஜாலை பின்தொடர்ந்து வரக்கூடிய படையில 70000 பேர் இருப்பாங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈரான்ல இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறது சஹீஹ் முஸ்லிம்ல 5643வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, வ இன்னஹு யஹ்ருஜு ஃபீ யஹூதிய்யத் அஸ்பஹான். அவன் அஸ்பஹானில் யஹூதியாக்களுடைய கிளைகளில் ஒருவராக வெளிப்படுவான். அங்க தஜ்ஜாலோட யூதர்கள் வருவாங்க இருக்குது. இங்க இருக்குது தஜ்ஜால் அஸ்பஹான்ல யஹூதியா கிளையில் ஒருவனாக வெளிப்படுவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எது வரைக்கும் அவன் முயற்சி செய்வான், உலகத்துல வலது புறம் இடது புறம் நாலாபுறமும் அவன் சுற்றி திரிந்து அவனுடைய ஆளுகைக்குள்ளே மொத்த உலகத்தையும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பான். ஹத்தா யஅதியல் மதீனத ஃபயன்ஸில நாஹியதஹா வலா யௌமஇதின் சப்அத்து அப்வாப். மதீனாவுக்குள் நுழையும் அளவுக்கு வருவான். ஈரான்ல இருந்து மதீனா வரைக்கும் வருவான் அவனோட படையோட.
அப்ப 4வது திசையில யுத்தம் நடக்குமா இல்லையா? நடக்கும். மதீனாவுக்குள்ள நுழையும் போது மதீனால அந்த நேரத்துல மதீனாவுக்குள்ளே நுழைவதற்கு 7 வாயில்கள் இருக்கும். உங்களோட பேருகளுக்கு நுழைவதற்கு எத்தனை வாயில் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? பார்த்து வச்சுக்கணும். ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்படும். எந்த ரூட்டால வரலாம், எந்த ரூட்டால போகலாம் என்று. ஏன்னா முற்றுகையிடப்படலாம் இல்லையா? வரலாற்று பட்டு இருக்கிறீங்களா இல்லையா? அப்படி பட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி மதீனால 7 வாயில்கள் இருக்கும். அந்த 7 வாயில்களுக்குள்ளால் ஏதாவது ஒன்றால நுழைய பார்ப்பான். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா குல்லி மக்பின் மின்ஹா மலக்கானி, அந்த ஒவ்வொரு வாயிலையும் 2 வானவர்கள் இருப்பார்கள். தஜ்ஜால உள்ள நுழைக்கிறதுக்கு விட மாட்டாங்க, தடுப்பாங்க என்றதை பார்க்கிறோம். அந்த நேரத்துல ஃபயஹ்ருஜ இலா சிரார் வஹ்லிஹா, அவன் கெட்ட மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கு அவனை நோக்கி மதீனாவிலே கெட்ட மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து கொள்வார்கள். அவன் நுழைய மாட்டான். ஆனா மதீனால கெட்டவர்கள் சில பேர் இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க நிறைய பேர், சில கெட்டவர்கள் இருப்பார்கள். அவங்க தஜ்ஜாலோட சேர்ந்து கொள்வாங்க. ஹத்த ஷாமி மதீனத்தின் பி பலஸ்தீன பி பாபி லுப்பி, எந்த அளவுக்கு என்று சொன்னா அவன் ஷாம் என்ற நாட்டில, ஷாம் என்று சொன்னா அந்த நேரத்துல சிரியா பாலஸ்தீன் எல்லாத்தையும் உள்ளடக்கின நாடு ஷாம், ஷாம் தேசம். ஷாம் என்ற நாட்டுல ரசூலுல்லாஹ் பேரை சொல்றாங்க, ஹத்த ஷாம் அத்த ஷாமி மதீனத்தின் பி பலஸ்தீன், பலஸ்தீன் என்ற நாட்டுக்குள்ளே அவன் நுழைவான். அதிலே பிபாபி லுத்தி, லுத் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசல் இருக்கும், அந்த இடத்திற்கு அவன் வருவான். அந்த நேரத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி அவனை கொலை செய்வார்கள் என்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப பலஸ்தீனை நோக்கி தஜ்ஜால் போவானா இல்லையா? போவாங்க. போறதா இருந்தா அவனை வெல்கம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் அந்த கேம்ப் அமைச்சு வச்சிருக்கணுமா இல்லையா? அவங்க அப்படித்தானே யோசிப்பாங்க. யாரு தஜ்ஜாலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, தஜ்ஜாலை வச்சாவது இந்த உலகத்தை ஆளலாம் என்று யாரு நினைக்கிறாங்களோ, அவர்கள் என்ன செய்வார்கள்? பாலஸ்தீனத்தை இலக்கு வைப்பாங்க. ஒரு சிறிய நாடு. அந்த இப்ப வரைக்கும் கூட பாலஸ்தீனத்துல பைத்துல் முகத்திஸ் பொதுவான ஆலயமா தான் இருக்குது. முஸ்லிம்களும் அதிலே தொழலாம், யூதர்களும் தொழலாம், கிறிஸ்தவர்களும் தொழலாம், அவங்க மத கிரியைகள் செய்யலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னா யூதர்களும் முஸ்லிம்களும் அதுல போயிட்டு தொழுறதா இருந்தா ஒரு முரண்பாடு வரும். யூதர்களுடைய கிபிலா வலது பக்கத்துல இருந்தா முஸ்லிம்களுடைய கிபிலா இடது பக்கத்துல இருக்கு, நேருக்கு மாறா இருக்கும். ஏன்னா கிபிலா அவங்களுக்கு மாற்றம் தானே. அதனால முஸ்லிம்கள் உமர் ரலியல்லாஹு அந்த கைப்பற்ற நேரத்துல என்ன செஞ்சாங்கடா, ஹிஜ்ரி 16ல உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கடா, பக்கத்துல ஒரு சின்ன பள்ளியை உருவாக்குறாங்க, மஸ்ஜித் உமர். ஒவ்வொரு ஆட்சியாளரும் அவங்களோட பேர்ல பிறகு பள்ளிவாசல்கள் உருவாக்கி கொண்டாங்க. தொழுறா இதுல தொழுதுக்கோங்க, லுஹர் அசர் வக்துகள் வந்தா இதுல தொழுதுக்கோங்க. 3 மணி நேரம் பள்ளிவாசல பார்த்து வாங்க. ஏன்னா அவங்களும் தொலை, நீங்களும் தொலை, ரெண்டும் கிப்லாக்கு மாறி நிக்கும். யூதர்கள் 1000 பேர் வந்துட்டாங்கன்னா, முஸ்லிம்கள் 1000 பேர் வந்துட்டாங்கன்னா சுஜூத் செஞ்சு கொள்ள முடியுமாகுமா? ஹாலால் மோதி கொள்ள வேண்டி வரும். அதனால பள்ளிவாசல வேணும்னா பார்த்துட்டு வாங்க, தனி மேல வேணும்னா தொழுந்துட்டு வாங்க, ஜமாத் நடத்துறதுக்கு தனி பள்ளியை வச்சுக்கோங்க ஒரு பள்ளி உருவாக்கினாங்க. இன்று வரைக்கும் அது பொதுத்தலமாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏன் சண்டை பிடிக்கிறான்? ஏன் காசாவை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறான்? ஏன் பாலஸ்தீன மக்களை அங்கிருந்து வெளியேற்ற பார்க்கிறான்? முற்றிலும் முழுதாக யூதர்கள் மட்டுமே பாலஸ்தீனத்தை சுத்தி இருக்கணும் நினைக்கிறான். அது சிந்திக்கணும். அப்ப தஜ்ஜாலுடைய வருகைக்கு இது காரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, இன்னஹு ஹாரிஜுன் ஹல்லத்தன் பைன ஷாமி வல் இராக், இவன் தஜ்ஜால் சிரியாவுக்கும் ஷாமுக்கும் ஈராக்குக்கும் இடையில் உள்ள ஒரு பகுதியிலிருந்து வெளிப்படுவான். அந்த ஈரான் பகுதி அது குறிக்குதா இல்லையா? அஸ்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்படி இதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள், அறிவிப்பாளர் வரிசையை மீண்டும் ஒருக்க செக் பண்ணிட்டு தான் பார்த்து சொல்றேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அறிவிப்பாளர் வரிசை நம்பகமான செய்திகள். இப்படி இருந்து தஜ்ஜாலுடைய சோதனைகளுக்கு உள்ளாகி கொண்டு இருப்பார்கள். அவன் மழையை பெய்ய சொன்னா மழை பொழியும். கேட்பான், மழையை பொழிவிப்பவன் யார்? அல்லாஹ்ன்றவன். அல்லாஹ் தானே பொழிவிப்பான். அப்ப நான் அல்லாஹ் இல்லையா? நான் சொன்னோன்னே பொழிந்ததா இல்லையா? பொழிய வைப்பான். பூமியில ஒரு பகுதிக்கு போவான். போய் என்ன செய்வான் தெரியுமா? அந்த பூமிக்கு கட்டளை இடுவான், உன்னுடைய கருவூலங்கள், உன்னுடைய பொற்காசுக்கள், உன்னில் புதைக்கப்பட்டுள்ள எல்லா புதையல்களையும் வெளிப்படுத்து. அப்படி என்ற உடனே தானாக புதையல்கள் எல்லாம் என்ன செய்வான்? ஆகாயத்துல மிதக்க ஆரம்பிக்கும். புதையல்கள் எல்லாம் அங்கங்க புதையல் இருக்குங்க. புலனறுவ சைடுக்கு போயிட்டு நம்ம ஒரு ரிலேஷன் ஒருத்தர் வீடுக்கு ஒரு காணியை வாங்கி வீடுக்கு பவுண்டேஷன் போடுறதுக்கு தோணும் புதையல் கிடைச்சிருச்சு. பெரிய புதையல் அங்க மன்னர்கள் ஆட்சி செஞ்ச இடமா இல்லையா? அந்த அளவுக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டாரு. கொஞ்சம் தூரத்து சொந்தம், கிலோமீட்டர் கணக்கு தூரம் வைங்களேன். அவன் புதையல் கிடைச்சிரு. சும்மா பூமியை தோண்டா புதையல் இருக்கு, நம்ம நாட்டில இருக்குது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அவன் அதிசய மனிதனாக எல்லாம் சோதனைக்குள்ளாக்க வச்சிருக்கிறான்.
புதையலை கிளப்பணும்னா புதையல் கிளம்பும். மக்கள் கிட்ட கேட்பான், இது சாத்தியமா? சாதாரண மனிதனுக்கு சாத்தியமா? இல்லதானே? அப்ப நான் அல்லாதானே ஏத்துக்கோன்றான். மக்கள் அதை நம்பி போவாங்க. 2 நதிகளை கொண்டு வருவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாகமா இருக்குதா தாகமா இருக்குதான்னு கேட்பான். ஆமாண்டுவாங்க. அது குடிச்சுக்கோங்க, நதியில வந்து குடிச்சுக்கோங்கண்டுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போயிட்டுறாதீங்க, ஒன்று சொர்க்கமாகவும் ஒன்று நரகமாகவும் அது இருக்கும், காட்சி அளிக்கும். ஆனா 2மே நரகப்படுகொலிகளாக இருக்கும், போயிடாதீங்க. நரகம் என்று காட்சி அளிப்பதில் நீங்கள் குதிக்கிறதா குதிச்சுக்கோங்க, உங்களோட மறுமை வாழ்க்கையாவது பாதுகாப்பு பெறும் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த அளவுக்கு சோதனைகளை அவன் ஏற்படுத்துவான். வெண் குஷ்டத்தை குணமாக்குவான், மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பான். ஆனா ஒரு தடவை தான் அவனுக்கு செய்ய கிடைக்கும், மீண்டும் மீண்டும் மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க கிடைக்காது. இப்படி இருக்கும்போது அவனை பின்தொடர்ந்து பல பேர் செல்வார்கள். சாப்பாடே இருக்காது, மக்கள் வறுமையில் இருப்பாங்க அவனுடைய சோதனை நேரத்துல. அப்ப அவன் தான் பிரம்மாண்டமான அளவுல ரொட்டிகளை வைத்திருப்பான். அதையெல்லாம் மனிதர்கள் வந்து பசியின் காரணமாக அவனிடம் வேண்டுவார்கள். நீ என்ன கடவுள் ஏற்றுக்கொண்டு இதை சாப்பிடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மக்களே அவனிடம் சென்று விடாதீர்கள், உறுதியாக இருங்க, சோதனைக்குள்ளாகும் என்றாங்க. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யஅதி அர்பஅத மஸாஜிதல் கஅபத வ மஸ்ஜிதர் ரசூலி வ மஸ்ஜிதல் அக்ஸா வ தூர். உலகத்துல எல்லா திசைக்கும் போவான், 4 பள்ளிவாசல்களுக்குள்ள அவங்க நுழைய முடியாது. உண்டு அல் மஸாஜிதல் கஅபத, காபா பள்ளிவாசல்களுக்குள்ளே அவனுக்கு நுழைய முடியாது. வ மஸ்ஜிதர் ரசூல், ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுன் நபவிக்கு அவனுக்கு நுழைய முடியாது. வ மஸ்ஜிதல் அக்ஸா, அக்ஸா பள்ளிக்கு நுழைய முடியாது. வ தூர், தூர் சினா மலை பகுதி, தூர் சினா மலை அடிவாரம், மலை பகுதி எதற்குமே அவனுக்கு நுழைய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்படியா இருந்தா அதுதான் தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய இடமாக இருந்த பைத்துல் முகத்திஸ் கூட தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்புக்குரிய ஒரு இடமா இருக்கும். அதனால் கூட அவன் அதை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்வான், யாரும் பாதுகாப்பா வராம இருக்க. அவனை பின்தொடரக்கூடிய யூதர்கள் அதுக்கு களம் அமைத்துக் கொண்டு இருப்பதற்கு காரணமாக அது அமையலாம். இப்படி இருக்கும் பொழுதுதான் தஜ்ஜாலுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்குவாங்க. அது கூட எப்படி நிகழுதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தக்வமுஸ் ஸாஅ, கியாமத் நாள் வராது, ஹத்தா யன்ஸில ரூமு பில் அமாகி அவ பிதாபிகி, நீங்கள் அமாக் அல்லது தாபிக் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கூடாரம் ஒன்றை அமைத்து, ஃபயஹ்ருஜு இலைஹிம் ஜைஷும் மினல் மதீனத்தி மின் ஹியாரி அஹ்லில் அர்லி யௌமஇதின், அன்றைய நாளில் மதீனாவிலே மிகச் சிறந்த மனிதர்களான ஒரு சாரார் அந்த கூடாரம், அதாவது கேம்புக்கு, கூடாரம் என்றால் ஹட் இல்ல, ஒரு கேம்ப், ஒரு மிலிட்டரி பட்டாலியன் ஒன்றை அமைத்து, ரசூலுல்லாஹ் பேருப்பட சொல்றாங்க, பபாக் என்ற இடம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அமாக் என்ற இடம் அல்லது தாபிக் என்ற இடம், இந்த 2 இடங்களில் முஸ்லிம்கள் ஒரு கேம்ப் அமைப்பாங்க, ஒரு மிலிட்டரி அமைப்பாங்க. அதை நோக்கி மதீனாவில் அன்றைய நாளில் மிகச்சிறந்த மனிதர்களான ஒரு சாரார் செல்வார்கள். அதுவரைக்கும் கியாமத் நாள் வராது. அப்படி வந்த நேரத்துல அங்கே ரோம் வாசிகள் இருப்பார்கள், கிறிஸ்தவ சக்திகள் வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கிறிஸ்தவ சக்திகள் அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்து ஹல்லு பைனனா வ பைனல் லதீன ஸபௌ மின்னா நுகாத்திலுஹும், இங்கால முஸ்லிம்கள் அவர்களுக்கு எதிரானவர்களோடு யுத்தம் செஞ்சு அங்க கேம்ப் அடிச்சிருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு எதிரானவர்களோட யுத்தம் செஞ்சு நாடு பிடிச்சு கொண்டு இருப்பாங்க. பிடிச்சு வந்து அவங்களும் கேம்ப் அடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் எதிரானவர்களை எங்களுக்கிட்ட தாங்க என்று கிறிஸ்தவர்கள் கேட்பாங்க. அப்ப அந்த முஸ்லிம்கள் சொல்வார்கள், லா வல்லாஹி லா நுஹல்லி பைனக்கும் வ பைன இஹ்வானனா ஃபயுகாத்திலூனஹும், உங்களுக்கும் எங்களுக்கும் எதிரானவங்களே எங்கட சகோதரர்கள், உங்களுக்கு எதிரான எங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்களே அவர்களை உங்களுக்கு தரமாட்டோம் என்றாங்க. கிறிஸ்தவ சக்திகள் கேட்கிறாங்க, டொனால்ட் ட்ரம்ப் எல்லாத்துக்கும் தலை போடுறான், இந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டை அவன் இருந்து கொண்டு சொல்றான், நான் தான் உலகத்துல பிரசிடென்ட், இந்தியா வந்து என்னோட நட்பு நாடு, பாகிஸ்தானை நான் அழிச்சுடுவேன் என்றான். ஆனா இந்தியா சொல்லுது பாகிஸ்தானுக்கு அடிக்கிறது அவங்க அடிச்சாதான் அடிப்போம் என்றாங்க. இப்ப இடைநிறுத்தம் பண்ணிட்டாங்க, அவங்க இவங்களுக்கு அடிக்க, இவங்க அவங்களுக்கு அடிக்க வேண்டி இவங்க தாக்கிக்கொள்ள நின்றுச்சு, இடையில போர் நின்றுச்சு. அவன் இருந்து கொண்டு சொல்றான், பாகிஸ்தான் பார்த்துக்கோ ஒன்னு அழிச்சுடுவோம் என்றான். இந்த மாதிரி கிறிஸ்தவ சக்திகள் அந்த நேரத்தில் ஒவ்வொன்றிலையும் மூக்கை நுழைப்பார்கள். அப்படி நுழைச்சி வந்த நேரத்துல என்ன சொல்லுவாங்க, உங்களோட எதிரானவங்க நீங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு எதிராக வந்து முஸ்லிம்களை எங்களுக்கு தாங்கடுவாங்க. அந்த நேரத்தில் அந்த மதீனாவில் கிளம்பி சென்றவர்கள் சொல்வார்கள், தரமாட்டோம் என்று சொல்லி காத்திலுலகும் அந்த கிறிஸ்தவ சக்திகளோடு போர் செய்வார்கள்.
வெற்றியும் அடைவார்கள் என்றாங்க. ஆனா அந்த போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஃபயன்ஹஸிமு சுலுசுன் லா யதூபுல்லாஹு அலைஹிம் அபதா. அந்த நேரத்தில் மூன்றில் ஒரு சாரார், மதீனாவில் இன்று கிளம்பி சென்றவர்களில் மூன்றில் ஒரு சாரார் நபிகள் அந்த படையை விட்டு வெளியேறி விடுவார்கள், பின்வாங்கி விடுவார்கள். லா யதூபுல்லாஹு அலைஹிம் அபதா, அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வயக்துலு சுலுசுஹும் அஃலலு ஷுஹதாஇ இன்தல்லாஹ், அதிலே மூன்றில் ஒரு சாரார் கொலை செய்யப்படுவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள். அவர்கள் தான் அல்லாஹ்வின் ஷஹீதுகளில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பமானவர்கள், சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. வயஃப்ததிஹு சுலுசு லா யுஃப்தனூன அபதா, அதிலே இறுதி மூன்றில் ஒரு பகுதியினருக்கு அல்லாஹ் வெற்றியை அளிப்பான். அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றியை போன்ற ஒரு வெற்றி யாருக்கும் கிடைக்காது. அதற்கு பிறகு அவர்கள் சோதிக்கப்படவும் மாட்டார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபயஃப்ததிஹூன குஸ்தன்தீனியா, அவர்கள் கான்ஸ்டன்டினோப்பலையும் வெற்றி கொள்வார்கள். அதாவது கான்ஸ்டன்டினோப்பல் என்றது இஸ்தாம்புல் என்ற நகரத்துக்கு சொல்லுவாங்க. இப்ப அது எங்க இருக்குது? துருக்கியில. துருக்கி இப்ப முஸ்லிம் நாடா இல்லையா? முஸ்லிம் நாடு. அப்ப துருக்கி என்பது இஸ்லாத்தை பறி கொடுக்கிற ஒரு நாடா மாறப்போகுது இல்லையா? என்ற கான்ஸ்டன்டினோப்பலை இந்த மதீனாவில் இருந்து வெளியேறக்கூடிய முஸ்லிம்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள், வெற்றி கொள்வார்கள் என்று வருகிறது. அப்ப அவங்க துருக்கி என்ற நாடு ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய ஒரே முஸ்லிம் நாடு. முழுக்க முழுக்க தரீக்கத்திசம் தான் இருக்குது. குர்ஆன் சுன்னா அங்கே கிடையாது. அங்க நாதாத்துமார்கள், சாதாத்துமார்கள் பாரம்பரியம் என்ற பேர்ல தான் எதுவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிலே நிலை மாற போகுது. அதனாலதான் அதை கைப்பற்ற போறாங்கன்றது விளங்குது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க அந்த போராளிகள் தங்களுடைய வாள்களை எல்லாம் மரங்களிலே, ஒலிவ மரங்களிலே தொங்கவிட்டு ஓய்வடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஷைத்தான் வருவான். இது சாஹஃபீமு ஷைத்தான், ஒரு கெட்ட மனிதன் வருவான், வந்து சொல்வான், இன்னல் மஸீஹ கத் ஹலஃபகும் ஃபீ அஹ்லீக்கும், மஸீஹு தஜ்ஜால் உங்களுடைய பூமிகளில் வந்திருக்கிறான், மதீனால வந்திருக்கிறான், மக்கா கிட்ட நெருங்க போறான் என்ற மாதிரி ஒரு செய்தியை பரப்புவான். உடனே போர்வாசிகள், அந்த போர் செய்யக்கூடிய போராளிகள் சிரியாவில் இருந்து மீண்டும் அவர்களுடைய ஊர்களை நோக்கி திரும்பி விடுவார்கள். ஆனால் அது பொய்யான செய்தியாக இருக்கும். அவர்கள் மீண்டும் சிரியாவுக்கு வந்தவுடனே அவர்கள் ஷாமுக்கு வந்து, சிரியாவுக்கு வந்து மீண்டும் யுத்தத்துக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிற நேரத்துல தொழுகைக்காக தயாராகி அவர்கள் சஃப்புகளிலே வரிசையாக நின்று கொண்டிருக்கிற நேரத்துல ஈஸா இப்னு மர்யம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅம்மஹும் ஃபஇதா ராஅ அதுல்லாஹி தாப கமா யதூபுல் மில்ஹு ஃபில் மாஇ, அந்த இடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், இறங்குவார்கள். தொழுகைக்காக தயாரான நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாம் இமாமத் செய்ய சொல்லுவாங்க. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உங்கள யார் இப்ப தலைவரா இருக்கிறாரோ அவர் இமாமத் செய்யட்டு, நான் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஹ்மூமாக நின்று தொழுவார்கள். யாருடைய தலைமைத்துவத்துல மூக்கம் வளைக்க கூடாது, அதிகாரத்துல கைய போற்றக்கூடாது, அவங்களோட அதிகாரம் தலைமைத்துவத்தை பேணி நடக்கணும். இது விளங்குது. பிறகு ஈசா நபி அவர்கள் அந்த படையினருக்கு தளபதியாக தலைமை தாங்குவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஜ்ஜால துரத்தி வருவாங்க. ஷாம்ல இருந்து, ஷாமுக்கு பக்கத்துல, சிரியாக்கு பக்கத்துல தான் பாலஸ்தீன், பாலஸ்தீனத்தை நோக்கி அந்த பாபு லுத் என்று சொல்லக்கூடிய அந்த வாசலை அடையும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கும் பொழுது யாரெல்லாம் காஃபிர்களாக இருப்பார்களோ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மூச்சு காற்றினாலே அவர்கள் மடிந்து விடுவார்கள், செத்து விடுவார்கள். தஜ்ஜாலும் தண்ணி உப்பு உருகுவதை போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த உடனேயே உருகி விடுவான். தஜ்ஜால் எல்லாம் பெரிய வேலை வச்சு சண்டை போட்டு சண்டை இப்படி கொலை செய்யற நிலைமை வராது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டோன்னு அவன் என்ன செஞ்சிருவான்? உருகி சென்று விடுவான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறான், வலாக்கின் யக்துலுஹுல்லாஹு பியதிஹி, ஆனாலும் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் கரத்தாலே தஜ்ஜாலை கொலை செய்ய வைப்பான் என்று வருது. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இறங்குறாங்க? சிரியால இறங்குறாங்க. அந்த இடத்தை கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தமஸ்கஸ்ல இறங்குவாங்க, திமிஸ்க் என்ற ஊரில் இறங்குவார்கள். சிரியாவின் தலைநகரம் திமிஸ்க் என்ற ஊரில் இறங்குவார்கள். அங்கே வெள்ளை மினாராக்கள் இருக்கும். அந்த வெள்ளை மினாராவில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். இது எல்லாமே சொன்ன முன்னறிப்புகள் எல்லாம்
ஈராக், ஈரான், பாலஸ்தீனம், இஸ்தான்புல், துருக்கி, டமஸ்கஸ், சிரியா, இது சுத்தி தான் நடக்குது. அதுக்குரிய களம் அமையாதா? அதுக்குரிய நிலைமை வராதா? இப்படி தஜ்ஜால முடிச்ச உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அமைதியா இருக்கும் போது யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வெளியா அப்படி நடந்து கொண்டே போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தஜ்ஜாலின் வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் வருகை, ஒரு பிராணி, அதிசய பிராணியின் வருகை, இந்த மூணு தொடர்ச்சியாக வரும் என்றாங்க. அதோட உலக அழிவு வந்துடும். இந்த எல்லாமே நிகழ்வதற்கு ஒரு 200 வருட காலம் போதுமானதா இருக்கும். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால கொலை செஞ்சுட்டு 40 ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள் என்று சில அறிவிப்புகள்ல வருது. 77 ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள் என்று வேற அறிவிப்புகள்ல வருது. அப்ப பெரும்பான்மையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு 40 வருஷமாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீதியான நேர்மையான ஆட்சியை புரிவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வருவாங்க. யஜூஜ் மஜூஜ் கூட்டம் மிகப்பெரிய மலை உச்சிகளில் இருந்து கீழே நோக்கி விரைந்து வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தப்ரீஸ் என்று சொல்லக்கூடிய நதியிலே அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் முதலில் வருபவன் நீர் அருந்துவான், கடைசியில வருபவன் நீர் அருந்துவதற்காக தப்ரீஸ பார்த்தா தண்ணி இருக்காது. கடைசிக்கு வர்ற யஜூஜ் மஜூஜ் என்ன சொல்லுவானு தெரியுமா? ஒரு காலத்துல இங்க தண்ணி இருந்திருக்கும் போலன்றான். எவ்வளவு வருவாங்கன்னு யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு ஃபித்ரா தெரியுமா? யஜூஜ் மஜூஜ்கள் சொல்வார்கள், பூமியில் உள்ள அனைவரையும் கொன்று விட்டோம், இது வானத்தில் உள்ளவங்களை கொலை செய்வோம். பூமியில் உள்ள எல்லாரையும் தாருக்கு மாருக்கு கொலை செய்யக்கூடியவங்க யாரு? யஜூஜ் மஜூஜ் என்பவர்கள். சில பேர் சொன்னாங்க ரஷ்யா அமெரிக்கா. யஜூஜ் மஜூஜ் ரஷ்யா அமெரிக்கா அல்ல, யஜூஜ் மஜூஜ் ஆதமுடைய சந்ததிகளில் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் அவர்களுடைய முகங்கள் கேடயங்களை போன்று அகன்றதாக இருக்கும், கண்கள் சிறியதாக இருக்கும், அவர்களுடைய கால்கள் அப்படி அந்த குள்ளமானதாக இருக்கும். இப்படி சிறிய மனிதர்களாக வருவார்கள், கொலை செஞ்சிருவான் மனுஷன். அதான் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைச்சு போட்டாங்க. மனுஷரை நிம்மதியா அவன் இங்கே உலகத்துல இருக்கிறான், இங்க உலகத்துல டெக்னாலஜி இதெல்லாம் கண்டுபிடிச்சான். இன்னும் யஜூஜ் மஜூஜ் எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கியாமத் நெருங்கும் போது அந்த தடுப்புகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டவர்கள் வெளியேற அந்த வெளியேற்றம் தான் இந்த அளவுக்கு ஒரு தொகை முஸ்லிம் மனிதர்கள் எல்லாம் கொலை செய்யும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட ஒரு கூட்டம் மட்டும் மீதமாக இருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவு வரும், எனது அடியார்களை அழைத்துக் கொண்டு நீங்கள் தூர் மலையிலே ஏறிவிடுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடனடியாக தூர் சீனா மலைக்கு ஏறுவாங்க, அடியார்களை அழைத்துக் கொண்டு. ஏன்னா அந்த பெரும் கூட்டத்தை, யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை போர் செஞ்சு கொலை செய்யற அளவுக்கு எண்ணிக்கையில் அவ்வளவு அதிகமானவர்களா இருப்பாங்க. முஸ்லிம் ஒரு காஃபிர்கள் யஜூஜ் மஜூஜ்கள் 10,000 பேருக்கு 1000 பேருக்கு காஃபிர்கள் ஒருவர் நரகத்துக்கு போவாங்கன்னு வருது. யஜூஜ் மஜூஜும் காஃபிர் தான். உலகத்துல பெரும்பாலானவங்க காஃபிர்கள். ஒரு காஃபிருக்கு 1000 யஜூஜ் மஜூஜ் எப்படி இருப்பாங்க எண்ணிக்கையில நரகத்துல? அப்ப அந்த அளவுக்கு அவங்களோட போர் செய்ய முடியாது. தூர்சினா மலைக்கு மேல ஏறி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், இறைவா இந்த சோதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய அவருடைய தோழர்களும் பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்டா, ஒரு புழு பூச்சி ஒன்று இறக்குவான். அந்த புழு பூச்சி என்ன செய்யும், ஒவ்வொரு யஜூஜ் மஜூஜுடைய உடம்புக்குள்ளே இறங்கி அவர்களை கொலை செய்யும். அல்லாஹ் தான் கொலை செய்வான், யஜூஜ் மஜூஜ் கொலை செய்வாங்க. பிறகு அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் சஹாக்களும் மலையிலே கீழே இறங்குவதற்கு பார்ப்பார்கள், இடம் இல்ல, கால் வைக்கிறதுக்கு ஒரு ஜான் அளவுக்கு கூட இடம் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஜான் அளவு கூட, சிபிரன் ஜான் அளவுக்கு கூட இடம் இருக்காது. அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், இறைவா இவங்களை அகற்றி எங்களை கீழே இறங்கி, துர்வாடையும் அடிக்கும், எங்களை கீழே இறங்கி வர்றதுக்கு உதவி செய்ய என்று சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா ஒட்டகங்களுடைய தலைகளை போன்ற தலையுள்ள பறவைகளை அனுப்பி அல்லாஹ் நாடிய இடத்திலே அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரை அது கொன்று போய் வீசிவிடும் என்று சொல்றான். அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிறகு ஒரு மழை பொழிந்து முழுமையாக பூமி கழுவி கண்ணாடியை போன்று தூய்மையானதாக அது ஆக்கும். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள் என்று வருது. பிறகு அவங்க 40 வருஷம் ஆட்சியை செஞ்சுட்டு அல்லது 7 வருஷம் ஆட்சியை செஞ்சுட்டு வஃபாத் ஆகுவாங்க. பிறகு என்ன நடக்கும், முஸ்லிம்கள் மாத்திரம் அந்த பகுதியில வாழ்வாங்க. மீண்டும் குஃப்ரியத் என்றது உலகத்தில் ஒரு பகுதியில் இருக்கதான் செய்யும், குஃப்ரியத்தும் இருக்கும், முஸ்லிம்களும் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு காற்று அனுப்புவான், முஸ்லிம்கள் அனைவரும் அந்த காற்றை சுவாசிப்பார்கள், இறந்து விடுவார்கள், மரணித்து விடுவார்கள். காஃபிர்கள் அப்படியே உயிர் வாழ்வார்கள்.
காபிர்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்கன்ற ஒரு நிலை வந்த உடனே அவங்க காபாவை இடிக்கிறதுக்கு வந்துருவாங்க. காபாவும் கியாமத்துக்கு முன்பதாக காபிர்களால் தரைமட்டமாக்கப்படும். காபாவை அவங்க தரைமட்டமாக்குவதற்கு வரும்போது அல்லாஹ்வே பூமிக்குள்ள காபாவை புதைய செஞ்சிருவான். அந்த நேரத்துல முஸ்லிம்கள் ஒரு சாரார் இருப்பாங்க, அவங்க நல்லவர்கள் அனைவரும் அதிலும் மரணித்து விடுவார்கள். காபிர்கள் மட்டுமே உலகத்தில் இருக்கும் நிலை வரும்போது அல்லாஹ் உலகத்தை அழித்து விடுவான். ஏண்டா வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுனி, மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை வணங்குறதுக்கு யாரும் இந்த பூமியிலே மனிதர்கள் இல்லாத பட்சத்தில் இந்த பூமி இருப்பதற்கு தகுதியை இழந்து விடுகிறது, இந்த பூமி அழிந்து விடும். இவெல்லாம் நடக்கணும் என்று சொன்னா இந்த பாலஸ்தீனத்தை சுற்றியுள்ள இந்த சூழ்ச்சிகள், முஸ்லிமுக்கு எதிரான இந்த சதிகள் நடக்கும். இதை பார்த்து விரக்தி அடையாதீங்க. இதை விட ஃபித்னாக்கள் வரப்போகுது. அதை எல்லாத்தையும் நாங்க சகிச்சு கொள்ளணும். சிலர் வரம்பு மீறுகிறார்கள். ஒரு மஹதியை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க, மஹதி வரமாட்டாரான்னு தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. நமக்கு அதுல மோட்சம் கிடைக்காதான்னு தேடுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கின நேரத்திலையும் சோதனைகள் இருக்கத்தானே செய்து, யஜூஜ் மௌஜூத் சோதனை வரத்தானே செய்யும். நபி ஒருத்தர் மீண்டும் அவர் ஒரு பின்பற்றக்கூடிய ஒருவராக, ரசூலுல்லாஹ் பின்தொடரக்கூடிய ஒருவராகத்தான் வருவார். ஆனா ஒரு சிறந்த அல்லாஹ்வின் அருள் நிறைந்த மனிதர் என்றதுல யாருக்கு மாற்று கருத்து இருக்காது. அப்படிப்பட்ட ஒருவர் இருக்கும் பொழுது கூட யஜூஜ் மௌஜூத் கூட்டத்துடைய ஃபித்னா இருக்கும். இங்க மஹதி எதிர்பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மஹதிக்கு என்ன சொன்னாங்க? மஹதி என்றால் நேர்வழி பெற்ற ஒருவர். அவர் பேராக மஹதி இல்ல, பேர் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய பேர். அவருடைய இஸ்மு என்னுடைய இஸ்மி என்றாங்க, என்னுடைய பேர் என்றாங்க. அவருடைய இத்ரத் என்னுடைய ஃபாத்திமாவின் இத்ரத்துல வருவாங்க, ஃபாத்திமாட பரம்பரையில வருவாங்க, குறைஷி பரம்பரையில முஹம்மது என்ற பேருடைய ஒரு நீதியான ஆட்சியாளர். அவர் வந்து கிட்டத்தட்ட 7 வருடம் ஆட்சி செய்வார் என்று சொன்னாங்க. அவர் கியாமத் நாள் நெருங்கும் போது வரக்கூடிய ஒரு தலைவராக சொல்லப்படவில்லை. அவர் வந்து போயும் இருக்கலாம், எதிர்காலத்துல வரவும் செய்யலாம். அவர் கியாமத்தோடு சம்பந்தப்பட்டவராக எந்த அறிவிப்புகளையும் வரவில்லை. அதனால நாங்க எங்களுக்கு இப்ப சம்பந்தப்படாத ஒரு நல்ல ஆட்சியாளர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு போறாரு, அவ்வளவுதான். அது நடக்குமே தவிர அவர் வந்து நம்ம பாலஸ்தீனத்தை வென்றெடுக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. கருப்பு கொடி ஏந்திய ஒரு கூட்டம் வரும், அவர்களை கண்டால் பனிக்கட்டியில் தவழ்ந்து சென்றாவது பையச் செய்து விடுங்கள் என்றெல்லாம் பலவீனமான இட்டு கட்டப்பட்ட செய்திகள் இருக்குது. அந்த செய்திகளை வச்சு உடனே பாலஸ்தீனத்துக்கு ஓடணும், சிரியாவுக்கு ஓடணும், தீவிரவாத குழுக்களோட இணையணும் என்ற மாதிரி எல்லாம் சிந்திக்காம நாங்கள் இதை முன்னறிவிப்புகளாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல சொல்லப்பட்ட முன்னறிவிப்புகள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் நிகழும். அந்த நிகழ்வதற்குரிய அடிப்படையான விஷயங்கள் நடைபெறுகிறது. அதை அந்த மாதிரி கட்டத்தை நாங்கள் அடைந்து கொண்டால் அந்த நேரத்துல வேற வழி இருக்காது. இவங்க சொல்ற இந்த ஜனநாயகம், இந்த சட்ட முறைகள் எல்லாம் அப்ப இருக்காது. அந்த நேரத்துல அதுக்கு கட்டுப்பட்டு இருக்க அதெல்லாம் இருக்காது, இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட நேரம் ஒன்றை நாங்கள் அடைந்தால்தான் நல்லடியார்களோடு நேர்வழி பெற்றவர்கள் என்று யார் சரியான குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பயணிக்கிறார்களோ அவர்களை பின்தொடர்ந்து எங்களுக்கு களத்துல குதிக்க வேண்டிய தேவை ஏற்படுமே தவிர வீணாக நாங்கள் மனங்களை கவலையிலே ஆழ்த்திக் கொள்ளாமல் நாம் அவர்களுக்காக பாலஸ்தீனத்தில் உலகத்துல எங்க முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்பட்டால், இந்த பாகிஸ்தான்ல சிறுவர்களுக்கும் இந்தியாவோட குண்டு தாக்குதல்ல காயம் ஏற்பட்டிருக்குது, சில பேர் மரணிச்சிருக்கிறாங்க, அவங்களும் சிறுவர்கள் தான். எல்லாருக்காகவும் துஆ செய்யலாம். ஒவ்வொரு நாட்டுல முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டது, மியான்மர்ல முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், அவங்க நாடு கடத்தப்பட்டாங்க. அதுக்காக மியான்மருக்கு போறதா? மியான்மர்ல போயிட்டு ரோஹிங்கியா முஸ்லிம்கள் சார்பாக நாங்க படையெடுக்க போறோம் என்று படையெடுக்கிறதா? உலகத்துல எங்க முஸ்லிம் இருந்தாலும் வேட்டை பிராணிகளை நோக்கி விரைந்து பாயும் இடையர்களை போன்று, வேட்டைக்காரர்களை போன்று, பிராணி இரையை நோக்கி பாயும் வேட்டை பிராணிகளை போன்று முஸ்லிம்களை நோக்கி காபிர்கள் வருவார்கள், பின்தொடர்வார்கள். அப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் நமக்கு போக முடியாது, துஆ செய்யலாம். ஒரு காலகட்டம் இந்த முன்னறிவிப்புகள் நிறைவேறக்கூடிய காலத்துல நாங்க வாழ்ந்தால் அந்த நேரத்தில் நேர்வழி பெற்றவர்களோட குர்ஆன் சுன்னாவில் இருப்பவர்களோட இணைந்து நம்முடைய பயணத்தை கொண்டு போகணும் என்று யோசிக்கணுமே தவிர சட்டத்துக்கு முரணாக வரம்பு மீறி ஜனநாயகத்தை துச்சமாக கருதி நாங்கள் யாரும் செயலாற்றக்கூடாது. அப்படி செயலாற்றுறதாலதான் முஸ்லிம்கள இளைஞர்கள் கைது செய்யப்படுறாங்க. சிந்திக்கிறது இல்ல, எதை செய்யணும், எப்ப செய்யணும், என்ன செய்யணும், இதை பார்த்து பார்த்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காம தஜ்ஜாலே வந்து கும்மியா போறான் பைத்துல் முகத்தஸுக்கு. தஜ்ஜால்ட ஆளுக வந்து நிக்க போகுது. பைத்துல் முகத்தஸ்ல பக்கத்துல பாபுல் லுத்ல தான் தஜ்ஜால் கொலை செய்யப்படுவான். அப்ப அவன் போகக்கூடிய சூழல் வருமா இல்லையா? அதுக்குரிய ஏற்பாடு மாறி மாறி போகும். பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்ன முன்னறிவுக்கு பிறகு
சிலுவை யுத்தக்காரர்கள் பைத்துல் முகத்தஸை கையில் எடுத்தாங்க. மீண்டும் சலாஹுதீன் அய்யூபி வந்து அதை கைப்பற்றும் வரை. சலாஹுதீன் அய்யூபி கைப்பற்றிய பிறகு மீண்டும் பாலஸ்தீனம் பிரித்தானிய ஆளுகைக்கு கீழே போகுது. பிரித்தானியா ஒவ்வொரு நாடுகளை பிடிச்ச மாதிரி, ஸ்ரீலங்காவை பிடிச்ச மாதிரி பாலஸ்தீனத்தின் அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. ரிலையன்ஸ் இண்டிபெண்டன்ட் கொடுக்கும் பொழுது பிரித்தானியாவுடைய 2ஆம் உலக போருக்கு யார் உதவி செய்தார்களோ தொழில்நுட்பத்துல யூதர்கள், அவங்களோட ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். வெல்ஃபேர் உடன்படிக்கை, ஒஸ்லோ ஒப்பந்தங்கள். அதனுடைய விளைவாகத்தான் ஒரு 6% நிலத்தை பாலஸ்தீனத்துல தர்றோம் என்று இஸ்ரவேலர்கள் குடியேறினார்கள். ஜியோனிஸ்டுகள் அவர்களுக்குரிய ஒரு ஆட்சி அமைப்பதற்கான திட்டத்தில் வெற்றி கண்டார்கள். மீண்டும் முஸ்லிம்கள் கைவசம் வரலாம், மீண்டும் முஸ்லிம்களிடம் பறி போகலாம். முஸ்லிம்களுடைய தேசம் தேசம் என்று அதுக்கு பின்னாடி மனவியாதி மாதிரி சென்று விடாதீர்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த உலக அழிவுக்கான முன்னறிவிப்பு நிகழ்வுகளை சரியான முறையில் உள்வாங்கி ஈமானை பலப்படுத்திக் கொண்டு ஃபித்னாக்குரிய காலகட்டங்களில் அல்லாஹ் தஆலா நம்மை சோதனைக்கு உள்ளாக்காமல் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான நியத்தோடு நாம் வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.